ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வெடிக்கிறதுக்கான காரணம் உக்ரைனை நாட்டோல சேர்த்திக்கக்கூடிய அந்த ஒரு செயல். அந்த செயல் ஒரு நாடு போர்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல பேச்சுக்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சீஸ்ஃபயர் வேணும்னு கேட்டுக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள் ஒரு சைட்ல இருந்தாலுமே, உக்ரைனை நாட்டோல சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஒரு டிமாண்டா இருக்கு. அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தற்போதைய அமெரிக்காவோட அதிபரா இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து கேரண்டிஸ்லாம் வந்தது. உக்ரைனை நாங்க நேட்டோல சேர்த்திக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த டைம்ல. அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, புட்டின் அவர்கள் ஏமாத்திருவாரு அப்படிங்கிறது போல. பட் ஆனா ஏமாத்துறதே இவங்க தான் போல தெரியுது. ஏன்னா நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்கள் தரப்பிலிருந்து அபிஷியலான ஒரு இன்விடேஷன் ஹேக்ல நடக்கக்கூடிய மீட்டிங் 24, 25, 26 ஜூன் இந்த மாசம் நடக்கக்கூடிய இந்த 24ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அந்த மீட்டிங்க்கு வாங்க, நாங்க விசேஷம் வச்சிருக்கோம், வந்து கலந்துக்குங்க நீங்களும் அப்படிங்கிறது போல கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த தடவை ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கான ப்ராப்பரான இன்விடேஷன் நேட்டோ தரப்புல இருந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நேட்டோ நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாக்குள்ள ஏர் பேஸ் அடிச்சாங்க இல்லையா ஜூன் 1. இப்ப அந்த ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அடே அப்பா! என்ன அடி! பயங்கரமான அடி இல்ல. சரியான ஆபரேஷன் உக்ரைன். பலே! பேஷ் பேஷ் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, பாராட்டு மழையில நனைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சுமி, டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க்லாம் ஒரு மிக பெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ரஷ்யா இறங்குற மாரிலாம் தெரியல. அப்படிங்கிறதையும் நேட்டோ தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான செட்பேக் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து சித்தரிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் லைன்ல என்ன நடக்குதுன்னா அடுத்த பதிவு கண்டிப்பா மேப் டே தான் போடுவேன். கேட்டீங்க எனக்கு புரியுது. நானும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சில பல பிரச்சனை இருக்கனால தான் என்னால அது போட முடியல. இப்போ அடுத்த ரெடி பண்ணிட்டா நான் போட்டுறேன். அடுத்த வீடியோ பதிவுல வந்துரும். இப்போ நேட்டோ வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஃபென்சிவ் ஆப்பரேஷன ஸ்டாப் பண்றதுக்காக தான் இது போல ஒரு அட்டாக் உக்ரைன் செஞ்சிருக்காங்களா? ஏன்னா ஏர் சூப்பர் மெர்சி அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்துட்டு இருந்தது. அதிக அளவுல ஏரியல் குண்டுகள போட்டிருந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா, இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அமெரிக்கா வெளிய வந்துரும். இந்த நாட்டோல இருந்தோ இல்ல நாட்டோ நாடுகளுக்கு அமெரிக்காவ தவிர மத்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவுவாங்க, இறங்கி செய்வாங்க. ரஷ்யாவோட சண்டை செய்யறதுக்கு கூட ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நேட்டோக்கு அஃபிஷியலா இன்வைட் வருது. நாட்டோ நாடுகள் யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதுல அமெரிக்காவோட பென்டகான் சீஃப், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இருப்பாங்க இல்லையா? நேஷனல் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஹெக்ஸத் அவர்கள். ஸோ அவரு தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்க்கு அவர் போகாம விலகி இருக்காரு. முறையா இந்த ராம்ஸ்டெயின் ஃபார்மேட் மீட்டிங் அப்படிங்கிறது ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள வந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்து 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. எந்தெந்த நாடுகள்லாம் வந்து உக்ரைனுக்கு உதவுவோம், எப்படி உதவுவோம், அது எப்படி உதவ போறோம், என்னெல்லாம் குடுக்க போறோங்கிற ஆ உறுதிமொழிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்ல எடுத்துட்டு போவாங்க. ஸோ அத வச்சு நம்மளோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியா, டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியான்னு டிசைட் பண்ணுவாங்க. மிக பெருமளவுல டிஃபென்ஸ் ஃபோரம் இது. உக்ரைனுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கக்கூடிய ராம்ஸ்டெயின் மீட்டிங். இப்ப இந்த மீட்டிங்ல 3 வருஷத்துல முறையா அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பென்டகான் சீஃப் இந்த ஹெக்ஸத் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது இந்த 3 வருஷத்துல முதல் முறை அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா உக்ரைனுக்கு பணம் தேவை. பண உதவி வேணும். ஆல்ரெடி டிஃபால்டர் $600 மில்லியன் கிட்ட வந்து பண்ணா கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ ஓடோடி நாங்க பில்லியன் கணக்கான டாலர் அளவுக்கு கடனை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு தயார் அப்படிங்கிறது போல வேர்ல்டு பேங்க் ஓடோடி வர ஆரம்பிச்சிருக்கு. இதே போலதான் பாகிஸ்தானுக்கு நடந்தது. அமெரிக்கா டைரக்டா உதவாது. ஆனா அமெரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா, IMFலாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடோடி வந்து கடனை கொடுப்பாங்க இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ அமெரிக்கா விலகி இருந்தாலும் பண உதவிகள், அமெரிக்காவோட ஆயுதங்கள் மத்த நாடுகள் வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கறது, இது போல வேலைகளும் சீரும் சிறப்புமா நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரி நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல. அடுத்தது பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலே ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை, அதாவது சீஸ் ஃபயர். அடுத்த மிக முக்கியமான மீட்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா? அது புட்டின் அவர்கள் கூட எங்க வேணாலும் சரி, எப்ப வேணாலும் சரி, எந்த டைம் வேணாலும் சரி, நான் பேச தயார். அவர் வராரு அப்படின்னா சீஸ் ஃபயர் முன்னாடி போட்டுட்டு வர சொல்லுங்க, பேசி பார்ப்போம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது ரஷ்யா கூட பேசவே மாட்டோம் அப்படின்னு போல சட்டம் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். இப்ப இந்த சட்டம் எல்லாம் போயிருச்சு. வாங்க பேசுவோம்னு கேட்டுக்கிறார்.
ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இல்ல அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட அதிபர் எர்டகன் அவர்கள் ஒண்ணு ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார். ஜெலன்ஸ்கி அவர்கள், ட்ரம்ப் அவர்கள், நானு, எர்டகன் அவர்கள், புட்டின் அவர்கள் வந்து கூடி உட்கார்ந்து நேருக்கு நேர் பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல. இது எப்படி பார்த்தாலும் ஒரு சைடு தானே பவரா இருக்கிற மாரி தெரியுது. அமெரிக்கா, துருக்கி, உக்ரைன் அப்படிங்கும்போது 3ம் ஒரு கூட்டு, ரஷ்யா மட்டும் ஒண்ணா அப்படிங்கிற போல கேள்வி வருது இல்லையா? ஸோ இதுக்கு பெஸ்கோ அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்பவே வர ஆரம்பிச்சுச்சு. இப்போதைக்கு அந்த மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்னும் எதுவுமே முடிவு பெறல. சீஸ்ஃபயர் வேணும்னு அவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா? ஷேபா அவர்கள். அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, நாங்க ஒரு இது குடுத்துக்கிறோம். ஒரு ஃபார்மேட் குடுத்துருக்கோம். இத வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படிங்கிறது போல ரஷ்யாவும் பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அத பத்தி பேச மாட்றாங்க. அப்படிங்கம்போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க டிமாண்ட் பண்றோம். நாங்க குடுத்த அந்த ப்ரொபோசலுக்கு முதல்ல ரஷ்ய தரப்பு வந்து பதில் வேணும் அப்படிங்கிறது போல. 30 நாள் அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர். எந்தெந்த பகுதிகள் என்னென்ன மாரி ஆப்பரேஷன்ஸ ஸ்டாப் பண்ணணும். அப்படிங்கிற போல பல விஷயங்கள். பஃபர் ஜோன எப்படி உருவாக்குறது? அப்படிங்கிற போல பல விஷயங்கள் வந்து பண்ணா உக்ரைன் தரப்பு வந்து குடுத்துருக்காங்க. அது ரஷ்யா இப்ப வரைக்கும் பேச மாட்றாங்க. அப்படிங்கிற போல அவர் தரப்பு வந்து வெகுண்டு எழுந்து பேசியிருக்கிறாரு. ஆனா, இப்போதைக்கு பேச்சுவார்த்தை எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஃபார்மேட்ல உக்ரைன் தரப்புல பல மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துட்டு இருந்தது. நம்ம பதிவுல தெளிவா போட்டிருந்தோம். ஆல் ஃபார் ஆல்ங்கிறது காயமடைஞ்ச நபர்கள் தான். உக்ரைன் கிட்ட எவ்வளவு நபர்கள் இருந்தாலும், ரஷ்யா கிட்ட எவ்வளவு நபர்கள் இருந்தாலும், ஆல் ஃபார் ஆல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. மெடிக்கல் டீம் வச்சு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணிக்குவாங்க. இப்ப அடுத்தது பிரிசனர் ஆஃப் வார் எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும் இல்லாம இதுல கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருப்போம். 25 வயசுக்கு கீழ இருக்கிறவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இரு தரப்புலயும். அதுல வந்து கவுண்ட் சொல்லல. ஆனா பிரிசனர் ஆஃப் வார் 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க போர்ல வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த இடத்துல கைது பண்ண நபர்கள நல்லா இருக்கிற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 500க்கு 500. ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். இது ஆல் ஃபார் ஆல் ஃபார்மேட் கிடையாது. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் சில செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 12,000 உயிரிழந்த வீரர்கள் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற சொல்றாங்க. அது போலலாம் இல்ல. உக்ரைன் தரப்பு வந்து அப்படி செய்யவும் இல்ல. குடுத்ததும் கிடையாது இது வரைக்கும். ரஷ்யா 909 உடல்கள்னு கடந்த 3 தடவ குடுத்திருந்தாங்க. 909, 909, 909 குடுத்திருந்தாங்க. அதுக்கு பதிலுக்கு உக்ரைன் தரப்பு வந்து குடுத்தது ஒரு தடவ கூட 50 கிராஸ் பண்ணலங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த தடவ ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, 6,000 உயிரிழந்த உக்ரைனோட வீரர்கள நாங்க குடுக்குறோம்னு இருக்காங்க. இதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து எத்தன நபர்கள் அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, இந்த 6,000 உடல்கள்ன்றாங்கல்ல, அதுல 15% தாங்க நாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நாங்க உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல சொன்னாங்க. இதுவே பெருமளவுல கவுண்ட் வருதே அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ ரஷ்யா மீடியாக்கள வச்சே அவங்களோட மீடியாக்கள வச்சு அவங்களுக்கே குத்துறாங்க. அவங்களோட கைய வச்சு அவங்க கண்ண குத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த குழந்தைகளோட எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் கேட்டதுக்கு 300 தான் குடுத்தாங்க. 2,00,000 சொன்னாங்கன்னா, அஃபிஷியலா குடுக்கறது 300 தான் குடுத்துருக்காங்க. 339 இல்லையா? ஸோ இது போல தான் செய்றாங்க. உக்ரைன் வந்து சொல்றது ஒண்ணா இருக்கு மீடியாக்கள்ல. பட் ஆனா செயல் அப்படின்னு வரும்போது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு போல கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு 500க்கு 500 வரக்கூடிய வாரங்கள்ல பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இந்த பிரிசனர் ஆஃப் வார்ங்கிறதுலாம் வந்து பண்ணா ரொம்ப நாளா ரஷ்யாக்குள்ளேயும் சரி, உக்ரைன்குள்ளேயும் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வீடு போனாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் குடும்பத்தோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பியும் இந்த பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா, திரும்பி அவங்க போர்க்களத்துக்கு வர்றதுக்கு ஒரு டைமிங் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஏன்னா இது போர் வேற மாரி போகுது. மிக பெருமளவுல வெடிக்குது அப்படின்னா, பிரிசனர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதே இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஹிட்லர் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போல போர்க்கைதிகள எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு மேல வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோல பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ரொம்ப சிக்கலாயிரும். எஸ்கலேஷனுக்கு முன்னாடி இது போல செய்றாங்களா? இல்ல பிரச்சனைய முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற 2 விதம் இருக்கு. ஸோ அனலிஸ்ட் 2 சைட்லயும் பார்த்து பேசிட்டு அவங்களோட கண்ணோட்டங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அது கிளியரா சொல்லணும் அப்படின்னா, பிரச்சனை இருதரப்புலயும் பெருசாக போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது போல ஸ்மூத்தா பேசி ஒரு பிரேக்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எஸ்கலேஷன் 2 சைட்லயும் பண்ணிக்குவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கண்ணோட்டம். இல்ல அப்டின்னா, பேசி முடிக்க போறாங்க இல்லையா பிரச்சனைய, அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது போல செய்றாங்க அப்டிங்கிறது போலயும் சிலர் தரப்புலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட ஏர் ஃபோர்ஸோட ஸ்போக் பெர்சன் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு.
அதாவது எங்களுக்கு 200 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் வேணும். விமானங்கள் வேணும். இருந்துச்சுன்னா தான் எங்களால டிஃபென்சிவ் ஆ ப ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஆகும் பெருமளவுல. ஏன்னா ட்ரோன்களே லான்ச் பண்ணி விடுறாங்க ரஷ்ய தரப்புலருந்து. அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணா அதிக அளவுல விமானங்கள் இருந்தா தான் அடிக்கடி டேக் ஆஃப் பண்ணி அந்த ட்ரோன்கள்லாம் டவுன் பண்ண முடியும். மிசைல உருவாக்கி அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செய்றதுங்கிறது ரொம்ப செலவு அதிகமாகுது. இப்ப விமானங்கள் இருந்ததுன்னா, ட்ரோன்கள் வரும்போது அதெல்லாம் சுட்டு வீழ்த்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அதிக அளவுல விமானங்கள் வேணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட் திரும்பவும் உக்ரைன் தரப்புலருந்து வச்சிருக்காங்க. விமானங்கள்ல ரஷ்யாக்கு ஏர் சூப்பர்மர்சிய டவுன் பண்ணிட்டு, உக்ரைனுக்கு அதிக அளவுல விமானங்கள் கிடைச்சது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களோட அப்பர் ஹேண்டா இருக்கும் உக்ரைனுக்கு இந்த காம்பேக்ட் கேப்பபிலிட்டீஸ்ல. நார்மலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏர் பேஸ் ஒரு 5 ஏர் பேஸ் இருக்கு. 5 ஏர் பேஸ்ல அடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுதான் விமானம் அப்படின்னா தப்பு. நார்மலா விமானம் வேணுங்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒளிச்சும் வச்சிருக்கலாம். அண்டர் கிரவுண்ட் பேஸ்லயும் வச்சிருக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. களம் சூடு பிடிக்கும்போது தான் என்ன எக்ஸாக்ட்டானே தெரியும். ஏன்னா, இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ல் ஹார்பர் அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எத்தன போர்க்கப்பல்கள வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோடது டிஃபீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஜப்பான் ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இழந்திருக்க மாட்டாங்க அமெரிக்கா. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிருவாங்க சீக்கிரமா. இதெல்லாம் பார்த்திருக்கோம் யுத்த காலத்துல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு விஷயம் நடக்கலாம். எவ்வளவு இழப்புகள் வேணாலும் ஏர்கிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகளை ஏற்படுத்தலாம். பட் அதனால சூப்பர் மெர்சி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தப்பு. தவறான ஒரு விஷயம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரத்துல ரஷ்யா கம்பேக் குடுக்க போறாங்கன்னு. குடுக்க முடியுமா? இல்ல முடியாதா? அப்படிங்கிறத ரஷ்யாவ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ரஷ்யானாலயே முடியல அப்படின்னா, யாராலயுமே இவ்ளோ பெரிய எஸ்கலேஷன ஹேண்டில் பண்ண முடியாது. இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் பெருமளவுல நடக்குது இல்லையா? இதுக்கு குறி வச்சு எக்ஸாக்ட்டான இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல ஜிரான் ஸ்ட்ரைக் நடந்துட்டு தான் இருக்குது. அத நம்ம இப்ப பெருசா ஹைலைட் பண்றது இல்ல. ஆனா, பால்டோவால இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. முன்கூட்டியே இது போல விஷயங்கள் நடந்ததுனால, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா பெரும் சேதத்த தடுத்தாச்சு அப்படிங்கிற சொல்றாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து. ஆனா இழப்புகள் அதிகம். பல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருந்திருக்கு. மிசைல்கள யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. கிளஸ்டர் ரவுண்டுகள யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேதங்கள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது போல, உக்ரைன் உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தரப்பிலிருந்து செய்திகள் வருது. பட் எந்த அளவுக்கு இழப்புகள் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனா ரஷ்யா இது போல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மீடியா தரப்பிலிருந்து அபிஷியலா கிளைம் வந்திருக்கு. ஏன்னா இது போல ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, சேதங்கள் பெருமளவுல இருக்கு. இத்தன நாளா இந்த மாரி ட்ரெய்னிங் கிரவுண்ட்லாம் அடிச்சதில்ல. இது முறையா நடக்குது. ரஷ்யாக்குள்ள போய் கை வைக்கும்போது, இது அடுத்த ரெட் லைன். ஏன்னா ட்ரெய்னிங் கிரவுண்ட்ஸ் உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ட்ரெய்னிங் கிரவுண்ட வேணாலும் ரஷ்யானால அடிக்க முடியும். ஸோ அது போல இப்போ அந்த ரெட் லைன கிராஸ் பண்ணும்போது, ரஷ்யா ஒரு லைன கிராஸ் பண்ணிட்டாங்க. இதனால புடிச்சிட்டு வராங்க இல்லையா? ஆள் பிடிக்கிற வண்டிகள். அவங்கலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு சண்டையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அதான் போர் பயிற்சிக்காக கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. ஒண்ணும் தெரியாதவங்க அவங்க நின்னுட்டு இருக்கும்போது, அவங்க மேல தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, அந்த போருக்கான பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கும். போருக்கே போகாம, அ இழப்புகள சந்திக்கக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிறவங்கனால போர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிரும். இழப்புகள் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ இதனால அவங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி, டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி உக்ரைனுக்கு பெருமளவுல ஏற்படும். தெரியாம அங்க கை வச்சாங்க. இப்போ ட்ரெய்னிங் கிரவுண்ட்லாம் குறி வச்சு ரஷ்ய தரப்புலருந்து அடிக்கிறாங்க. இது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். இதே போல ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரெய்னிங் கிரவுண்ட உக்ரைன் அடிச்சாங்கன்னா, மேபி காம்போசிஷன் மாறும். முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன் என்ன செய்றாங்க. எது எப்படியோ இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, 200 விமானங்கள கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு உக்ரைன் என்ன செய்ய போறாங்க? உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் குடுப்பாங்களா? நேட்டோ நாடுகள் அந்த அளவுக்கு உதவி பண்றதுக்கு தயாராயிட்டாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். எந்த நாடு குடுக்க போகுது இந்த 200 விமானங்கள அப்படிங்கிறது போல பார்த்தலாம் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லாம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இந்த அளவுக்கு எஸ்கலேஷன்லாம் நடக்குது இல்லையா? இதுக்கான மிக பெரும் காரணம் என்ன? ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள ஃபேட் அவுட் பண்றதுக்காக இது போல தாக்குதல்லாம் நடந்துருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வாடிக்கையா பிஆர் ஸ்டண்ட் பண்றவர் தான். அது போல ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு. இந்த கர்ஸ்க் ஆப்பரேஷன் பண்ணும்போது பெருசா பேசினாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரெக்கவர் ஆயிட்டாங்க இல்லையா? சோ அதே போல தான் இதுவும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்ல வந்து கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாக்கு ஃபேவரா இருக்கிறவங்க கிட்ட. அது எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? உக்ரைன்ல கேஸ் ஷார்டேஜ் வரும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இந்த ஜூன் 1க்கு முன்னாடி. உக்ரைனுக்குள்ள கேஸ் இல்ல அப்படின்னா ரொம்ப சிக்கல். வெயில் காலத்துல குளிர் பண்றதுக்கு கேஸ் தேவை. அன்றாட தேவைகளுக்கு கேஸ்ங்கிறது உக்ரைனுக்கு தேவை. 2வது
குளிர்காலத்துல சமாளிக்கவே முடியாது. அடுத்த வின்டர் வரும்போது உக்ரைன் என்ன ஆகும்? இப்பவே கேஸ் ஷார்டேஜ் அப்படின்னா, அடுத்த வின்டர் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 2வது ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டில ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்துச்சு. இருந்துச்சுன்னா செய்தி அட்டாச் பண்றேன். இந்த பகுதி என்ன ஏதுங்கிறது டீடைல்டா வந்துன்னா பார்ப்போம். அஃபிஷியலா எதுவும் வரல. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால பண்ணாங்களா என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் வரல. பட் ஆனா ஸ்டோரேஜ்ல அடிச்சதும் சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ உக்ரைனுக்கு கேஸ் ஷார்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட கேபிட்டலான கீவோட மேயர் இருக்கிறார் இல்லையா? கிளிஸ்கோவிச். ஸோ அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா, இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான பூரா ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. பயங்கரமான கரப்ஷனுங்க உக்ரைன்ல. அதனாலதான் மிக பெரும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உக்ரைனோட மேயர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்தது. இது மீடியாக்கள், உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் பெருமளவுல வெடிக்கக்கூடிய இந்த சமயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணா பெருசான ஒரு விஷயம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை எந்த அளவுக்கு, ஏன்னா ஓவரா இது போல விஷயங்கள்லாம் மறைச்சு வைக்க முடியாது. ஒரு கட்டத்துல வெடிக்க தான் செய்யும். ஸோ என்ன நடக்க போகுது? அதுக்குள்ள நாட்டோ நாடுகள்லாம் ஓடோடி வந்துருவாங்களா இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த மாசத்துக்குள்ள? இல்ல திரும்ப எல்லாரும் கையை பசஞ்சுட்டு உக்ரைனை கை கழுவி விட்டுருவாங்களா? என்ன நடக்கும் தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கிறேன். இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.